வந்த பிறகுதான் எனக்கு நிலையான ஒரு வீடு கிடைச்சது. என் சொந்த ஊரிலே நான் 200 ரூபாயிலிருந்து எனக்கு தெரிஞ்சு 200 ரூபாயிலிருந்து வாடகை வீடு இருந்தேன். ஒரு குடிசை அப்படி இருந்தோம். அதிலிருந்து 800 ரூபாய் 900 இந்த மாதிரி கழிச்சே இருந்தோம். எனக்கு ஒரு வீடு, என்னுடைய பெரிய கனவே சின்ன வயசுல இருந்து ஒரு வீடு வாங்கணும். ஏன்னா எந்த இடத்துலையும் ஒழுகும், நான் தம்பி ஒரு பக்கம் போடுவோம், அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அப்படி வைப்போம். அதுக்கு பிறகு அம்மாவிட்ட அப்படியே சொல்லுவேன், நான் ஒரு வீடு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல ஒரு வீடு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பிறகு இந்த பள்ளிக்கூடம் வந்த பிறகுதான் ஒரு வீடு வாங்கினேன். எனக்குமே திருமணம், என்னுடைய தம்பிக்கு திருமணம், அதுக்கு பிறகு என் தம்பிக்கு குழந்தை, எனக்கும் ஒரு குழந்தை பிறகு அந்த ஒரு சூழ்நிலை, எல்லா வகையுமே அந்த பள்ளிக்கூடம் எனக்கு கிடைத்தது. உண்மையிலே இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நான் போறது எனக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல, அவ்வளவு வழியா இருக்குது. பல நேரங்களில் ராமகிருஷ்ணன் ஐயா நான் கட்டாயமா நினைச்சு பார்க்கணும். எனக்கு நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒரு அப்பா இல்லாத ஒரு குறையை அவர் எனக்கு போக்கினார் என் வாழ்க்கை. எப்பவுமே அது நான் மறக்க மாட்டேன். அம்மாவோட பல முறை சொல்லுவேன், எப்பவுமே இந்த அளவு எனக்கு ஒரு சிறந்த மனிதரா, எந்த அளவு என்னுடைய இறங்கி பேசுற நண்பரா இருப்பாரு. அதே சமயத்துல ஒரு ஆசான், எல்லா வகையிலுமே அவர் எனக்கு உதவியா இருப்பாரு. பணம் முதற்கொண்டு எல்லா ஆசிரியர்களும் எனக்கு கொடுத்து உதவுவாங்க. எந்த வகையிலுமே இது ஒரு விஷயம்னாலே அவங்கள்ட்ட கேட்டால் எனக்கு இதாகும். உண்மையிலே இது வெளியே பல பேருக்கு தெரியலாம் இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி எப்படியா, ஆனால் உண்மையிலே மிக சிறந்த ராசியான ஒரு பள்ளிக்கூடம். நீ வெறும் கையோட அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவன் வந்து சும்மா 4 நாள் இருந்துட்டு போனா கூட அவனால வாழ்க்கையில சாதிக்க முடியும். அப்படியேப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். நான் போன பள்ளிக்கூடத்துல சில விஷயங்கள் பேசும்போது, எப்பா அது திருப்பூர்ல இருக்கிற விஷயம் மாறுபடப்பா, தருமபுரிலாம் அப்படி இருக்காது, நம்மளை விட அவங்க 10-15 வருஷம் பின்தங்கி இருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் அவங்க பின்தங்கி இருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். மிஸ் பல முறை சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் நம்ம சொல்ல முடியும். ஆனாலே நேரம் கருதி பல ஆசிரியர்கள் தொலைவாக போக வேண்டியது. நானும் 7-8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். நைட்டு 1 மணி ஆகும். இருந்தாலும் என்னால் பேச முடியாது. எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். மற்றபடி மாணவர்கள் வந்து நான் வந்த முதல் நாளே எனக்கு கிளாஸ் டீச்சர் சார் கொடுத்து நாட்ராயன் ஐயா கொடுத்தனப்ப அட்டனன்ஸ் கொண்டு போகிறேன். அவன் லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ண போய் தட்டுறோம். தம்பி திரடான்னு சொல்கிறேன். அவனை யாரும் திறக்கல. அப்படி அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு நான் போகும்பொழுது, சார் என்னை அப்படி பசங்க லைனாக வந்து அழுகும் பொழுதும் என்னை அடிச்சுட்டு போங்க சார், இன்னைக்கு அரசு என்ன சொல்லி அடிக்கக்கூடாதுன்றாங்க, ஆனால் என்னை அடிச்சுட்டு போங்க சார், அடிங்கன்னு சொல்லும் பொழுது கட்டாயமா நம்ம பரவாயில்ல, வாழ்க்கை தான் நம்ம செஞ்சிருக்கோம் சம்திங் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. பிளஸ் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கிற எஸ்எம்சியாவும் மூலமாகவும் அறமர கட்டளை, இவங்கெல்லாம் உண்மையிலே எல்லாரும் ஒருத்தர் இணைஞ்சாரு. அதுல முக்கியமா ஐயா அவர்கள் பசங்களை பத்தி நிறைய பேசுவார். அதாவது நல்ல ஒழுக்கம் வரும்னு சொல்லி எல்லாருமே பேசும்பொழுது இந்த அளவு கொண்டு வந்து நம்ம நிறுத்தியிருக்கோம். கட்டாயமா அந்த பள்ளிக்கூடம் இனிமேலும் நல்ல சிறப்பான ஒரு இடத்தை அடையும். கட்டாயமா அந்த பள்ளிக்கூடத்தை அடிக்கடி வந்து வருவேன். வந்து என்னுடைய ஒரு சொந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி எனக்கு வரும்பொழுதே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இருக்கு. போன இடத்துலயும் இங்க என்ன எப்படி இருந்தனா அதே தான் அங்கேயும் செய்யறேன். புத்தகங்கள் படிப்பது, பசங்களுக்கு சொல்றது, செய்யறது, இதே தான் அங்கேயும் இருக்கேன். பசங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா பேசுறது, இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மூலமா போறதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு விஷயங்கள் பேசலாம். அனைவருக்கும் நன்றி. முதல் இந்த பள்ளி இந்த மண்ணுக்கு எனக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. என்னுடைய ஒரு அம்மா மாதிரி எனக்கு உதவின விவசாய ஐயாவுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா நான் போன பிறகு அவ்வளோ ரொம்ப வருத்தப்பட்ட என்னுடைய அண்ணன் ஒரு அந்த அளவு நான் நினைக்கிறேன். நன்றி. சுப்பிரமணியன் அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ரஞ்சனா திருமூர்த்தி அவர்களும் சிறப்பு செய்கின்றனர்.